இப்ப நீ என்ன பண்ண? ரிவ்யூ பண்ண. இந்த டிசைன்லாம் அப்ரூவ் பண்ணி தான் வந்து பேப்பருக்கு அனுப்புறீங்களா இல்லை வந்து என்ன எனக்கு புரியல. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. என்ன இருக்கா? அட பாவி, என்னடா இல்ல? டிசைன் வைஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டு இருக்கேன். டிசைன் வைஸ்லயே அட்ராக்டிவாகவே இல்லையே இந்த டிசைன். எனக்கு என்ன இருக்குது அப்படி இந்த டிசைனில். நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள், வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜிஆர்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவங்களே வந்து எக்ஸிபிஷன், அப்புறம் கண்காட்சி, எக்ஸிபிஷன் அண்ட் சேல், விற்பனை ரெண்டுத்துக்கும் போஸ்டர் போட்டிருக்காங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த போஸ்டரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே வந்து கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரேடியன்ட் டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சுத்தமாக வந்து இந்த போஸ்டருக்கு வந்து மேட்சே ஆகலை, சூட்டே ஆகலை. நெக்ஸ்ட் ஒன் அந்த அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்படின்ற அந்த இது இருக்குல்ல, அந்த டிசைன் வந்து சும்மா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே கிடச்சிரும். ஸோ அந்த டிசைன் தான் அது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு அடிச்சிருக்காங்களே, ஸ்கூல் நேமு எல்லாமே அடிச்சிருக்காங்களே, அது பின்னாடி இருக்கிற க்ளோ எஃபெக்ட், இன்னர் க்ளோ அவுட்டர் க்ளோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது அது அப்போ யூஸ் பண்ணாலே வந்து பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது டிசைன்ஸில். ஸோ 2000 2005 அந்த டைம்லேயே வந்து இம்ப்ரெசிவாக இருக்காது இந்த இதெல்லாம். ஸோ எப்படி தான் அதை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு அதே ஃபாண்ட் தான், ஃபுல்லாகவே ஃபாண்ட்டில் தான், எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணல, ஃபுல்லாகவே ஃபாண்ட் மிஸ்டேக் ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. அப்புறம் முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு கண்டென்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன வேணால் செய்யுங்க. ஓகே, டிசைனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குவாலிட்டி செக் இல்லாமல் இந்த டிசைன் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசைனோட குவாலிட்டி அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அட்மிஷன்ஸ் ஓப்பன் 2024 2025 அப்படின்னா எப்போ கூப்பிட்டு வந்தாலும் அட்மிஷன்ஸ் எடுத்துப்பீங்களா? அது ஒரு டவுட் இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், பெருசாக இதில் ரிவ்யூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பேட் டிசைன். ஸோ என்னுடைய ரேட்டிங் இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 10க்கு 1. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா we have 2 posters. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா விற்பனை, எக்ஸிபிஷன், கண்காட்சி, எக்ஸிபிஷன், விற்பனைனா சேல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து போஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பிடிச்சது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கலர் தான். ரெண்டு பக்கத்துலேயும் வேறு வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம், ஒரு போஸ்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஒரு போஸ்டரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, செம்மையாக இருக்குல்ல, அது பார்க்க வச்சுட்டே இருக்கணும் அந்த போஸ்டர். அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட், ஈர்க்கணும், மக்களை ஈர்க்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். இது வந்து பண்ணிருச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அதுக்காகவே மார்க் போட்டுடலாம், ஃபுல் மார்க். நெக்ஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கலர் தான் கான்செப்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கலர் எழுதியிருக்காங்க, இந்த சைடு ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட் ஒன் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த போஸ்டர் அனுப்புகிறீங்க, சேல் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக தமிழ்நாட்டில் தமிழ் வந்து நிறைய பேசுவாங்க, படிப்பாங்க. ஓகே, அப்போது அதுக்கேற்ற மாதிரி தமிழ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து தமிழ் பேசாதவங்க இருப்பாங்க, ஸோ இங்கிலீஷ். ஸோ அதுதான் மேட்டர். ஃபஸ்ட்டு கான்செப்டே என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், அதுதான் மேட்டர் ஒரு போஸ்டருக்கு. அப்போ தான் வந்து அது பார்ப்பாங்க என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஒன் அதுலேயும் டிக்கு. தேர்ட் ஒன் ஃபாண்ட், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது எல்லாமே, ஒரு குறையும் இல்லை. ஓகே, ஸோ ஃபைன், எல்லாமே நல்லா இருக்குது, பக்கா, எல்லாமே பிடிச்சிருக்கு. கலர் வைஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து 10க்கு ஐ வில் கிவ் ஃபார் 10. 10க்கு 10, இது 10க்கு 10. நெக்ஸ்ட் ஒன் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ போஸ்டர் இது. ஸோ இந்த போஸ்டரில் என்ன அப்படின்னா கலர் பக்காவாக இருக்குது, ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது கலர். நெக்ஸ்ட் ஒன் இதில் குறைன்னு சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா
தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் போயிருக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து வெறும் இங்கிலீஷ் தான் போயிருக்காங்க. ஏன் வந்து அவங்க இங்கிலீஷ் போனாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா ரெண்டுத்துலேயும் வந்து கண்டென்ட் ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா தி கலர் ஆஃப் யுவர் லவ் இஸ் செட் இன் தி ஸ்டோன், செட் எ ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஸோ அதே தான், ரெண்டு பக்கம் கண்டென்ட் ஒன்று தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் இங்கிலீஷில் போயிருக்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிசைன் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு டிசைன் போட்டிருக்காங்க, வேறு வேறு டிசைன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் இங்கிலீஷில் போயிருக்கலாம். பை தி பை கலர் சூப்பர் கலர், ஃபாண்ட் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ரேட்டிங் 10க்கு 9 பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம பண்ணணும். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து போஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறது ரொம்ப நல்லது. அப்படி போட்டால் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்த காசுக்கு எப்படி பிடிச்சா பார் மேகின்னு சொல்லி நான் இதே போஸ்டர் ரிவ்யூ வந்து முன்னாடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து இங்கே போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பாருங்கள். இது போஸ்டர் ரிவ்யூ 2. ஓகே, ஸோ அந்த காமெடி மாதிரி தான் ஒரு போஸ்டர் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. I hope you enjoyed the video. See you in the next review.